வணக்கம் மக்களே. கடைசியா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் கடன் வாங்கி தான் வெளிநாட்டுக்கு வந்து நான் ரொம்ப என் குடும்பத்தை பிரிஞ்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்கும் மேற்பட்டவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு கெட்ட கமெண்ட் கூட இல்லை, எல்லாமே நல்ல கமெண்ட் தான். எனக்கு ஆறுதலா இருந்தது. நீங்க சொன்ன ஒரு கமெண்ட்டுமே ஒரு பொம்பளை பிள்ளையா நீ அங்க போய் உன் குடும்பத்தை விட்டு கஷ்டப்படுற, உன்னோட கஷ்டங்கள்லாம் சீக்கிரம் சரியாயி நீ உங்க ஃபேமிலியோட ஒற்றுமையா இருப்பமா, இதுவும் கடந்து போகும், தைரியமா இரு, அப்படி இப்படின்னு எவ்வளவு கமாண்டுங்க. எனக்கு நிஜமாவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட அனைத்து ஆறுதல்களுக்கும் ஒருத்தருக்கும் தனித்தனியா என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் மட்டும் கஷ்டப்படலைங்க. வெளிநாட்டுல என்னை விட ரொம்ப கவலையில இருக்கிற பெண்கள்லாம், வீட்டு வேலை செய்யறவங்களோட வீடியோலாம் கேட்கும் போது, அவங்க கதையெல்லாம் கேட்கும் போது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையடா, இப்படி கூட இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நான் ஒரு பாசிட்டிவா நினைச்சு நான் என்னோட பயணத்தை தொடங்குறேன். கண்டிப்பா என்னோட பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு உங்களோட அன்பும் ஆதரவோட நான் என்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ ஸோ மச்ங்க. அதாவது இந்த வாழ்க்கையில யார் ஒருத்தர் வந்து நம்ம தோத்துட்டோம், நம்மளால ஒண்ணும் முடியாது, நம்மளால இவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுவோம் அப்படின்னு பயத்தோட மன கவலையில குழப்பத்துல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வாறுதலும் இந்த மாதிரி வார்த்தைகளும் தாங்க அவங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுது. ஸோ உங்களோட எனக்காக கமெண்ட் பண்ண ஒருத்தருக்கும் ஈச் அண்ட் எவ்ரிபடி தேங்க்ஸ் எ லாட். எல்லா லாங்குவேஜ்ல இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச்.